இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள். கர்த்தரின் மகிமை யாருக்கு வெளியரங்கமாகுமா? என் ஜனத்துக்கு. அல்லேலூயா, ஆமென். மாம்சமான யாவருக்கும் மகிமை கிடையாது, என் ஜனத்துக்கு மகிமை வெளிப்படும். என் ஜனத்துக்கு வெளிப்படும் மகிமையை மாம்சமான யாவரும் காண்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் 1ஆம் வசனம் சொல்ல, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குவார். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கென்று தேவன் ஒரு மகிமையை இந்த மாதத்தில் வெளியரங்கமாக்குவார். அந்த மகிமை உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதை காணத்தக்கதாக தேவன் தன்னுடைய மகிமை என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். நீங்க போய் சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த மகிமையை மற்றவர்கள் காண்பார்கள். யோசேப்பு சொல்றான் பாருங்க, தன் சகோதரரை பார்க்கும்போது யோசேப்பு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ஆதியாகமம் 45:13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45:13ஆம் வசனத்தில், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலம் எகிப்தில் யோசேப்புன்னா யாருக்கும் தெரியாது. யோசேப்புனா அட்ரஸ் இல்லாத ஆளு, மகிமையே கிடையாது அவனுக்கு. சிறையில் இருந்தவனுக்கு என்ன மகிமை இருக்கும்? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார். ஆமென். எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும். இந்த மகிமையை உண்டாக்குகிறது யாரு? தேவனாகிய கர்த்தர். இந்த மகிமையை கொடுக்கிறது யாரு? கர்த்தர் கொடுத்த மகிமை. நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? மகிமையை கொடுக்கிறார். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த இடத்துல மற்றவர்கள் கண் காணத்தக்கதாக உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுப்பார். இப்போ பாருங்க, யோசேப்புடைய பொசிஷன் ஒரு மகிமையான பொசிஷன் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். அவனுடைய வஸ்திரத்தை பார்த்தா வஸ்திரத்தில் ஒரு மகிமை, அவனுடைய ரதத்தை பார்த்தா ரதத்தில் ஒரு மகிமை, அவனுடைய சாப்பாடை பார்த்தா சாப்பாட்டில் கூட ஒரு மகிமை. அல்லேலூயா. எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. அவன் பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகள் மேல ஒரு மகிமை இருக்குது. எங்க பார்த்தாலும் யோசேப்பை சுற்றி தேவன் மகிமையை வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் இங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் அருளுகிற மகிமையை மாம்சமான மற்ற யாவரும் காணப்போகிறார்கள். கை தட்டி. மகிமை இழந்து எந்த தேசத்தில் இருந்தானோ அதே தேசத்தில் கர்த்தர் மகிமையை வர பண்ணினார். அதே தேசத்தில் அவன் பெயரை பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா. அதான் மகிமை. மகிமை வரும்போது தேவன் உங்களை பிரஸ்தாபப்படுத்துவார், உங்க ஸ்தானத்தை உயர்த்துவார், உங்க நிலைமையே வேற மாதிரி இருக்கத்தக்க தேவன் உதவி செய்வார். பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது கர்த்தரால் உண்டானது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக. போய் எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க, அப்பாவுக்கு சொல்லி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு இந்த தேசத்தில் ஒரு மகிமையை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு மகிமையை இந்த மாதம் கொடுப்பார். பாருங்க, அந்த மகிமை ஆச்சரியமா இருக்கும். உங்க பிள்ளைகள் மகிமை இழந்த சூழ்நிலையில் காணப்படலாம். இந்த மாதத்தில் தானே உங்க பிள்ளைகள் எழுத போகிற பரீட்சையில், எக்ஸாம்ல, எல்லாவற்றிலும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டுடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படும். யோசேப்பின் ஞானம் விசேஷ ஞானமாய் இருந்தது. ஆமென்.
ஆண்டுடைய மகிமை உங்க பிள்ளைகளை நிரப்பும் போது உங்க பிள்ளைகளுக்குள்ள விசேஷ ஞானம் வெளிப்படும். ஆமென். அவன் ஞானத்தை குறித்து பார்வோன் ஆச்சரியப்பட்டானா, அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். நல்ல கவனிங்க, ஆண்டுடைய மகிமை வெளியரங்கமாகும் போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆமென். அதான் அடையாளம். மகிமை வெளிப்படும் போது எந்த ஏரியாவில் குறைவு இருக்குதோ அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்ன அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்? அங்கு ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கி அற்புதத்தை செய்தார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் அதை நிறைவாக்கி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். எந்த ஏரியாவில் குறைவு இருக்குமோ அந்த ஏரியாவில் இருக்கிற குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் மட்டும்தான் வச்சிருப்பாங்களா? இல்லை, நிறைய மெனு வச்சிருப்பாங்க, நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கல்யாண வீடுனா ஒரு வெரைட்டியாக வச்சிருப்பாங்க. பாயாசம் மட்டும் வச்சிருந்தா அது கல்யாண வீட்டில் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இலையை போட்டுட்டு எங்கள் கல்யாண வீட்டில் இன்றைக்கி பாயாசம் மட்டும்தான் வச்சுருக்கோன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எதுக்கு கார்டு அடித்து நம்மளெல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு இலையையும் போட்டு பாயாசத்தை மட்டும் வச்சுருக்காங்களே? எல்லாம் இருந்திருக்கும் அந்த கல்யாண வீட்டில். ஆனால் ஒரே ஒரு திராட்சை ரசத்தில் குறைவு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் நிறைவு இருக்கும், ஆனால் ஒரு காரியத்தில் குறைவு இருக்கும். அந்த குறைவையும் தேவன் நிறைவாக்குவார். அதான் மகிமை. அந்த ஒரு குறைவு இருந்துச்சுனாலும் அது மகிமையாக இருக்காது. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, எல்லா இடமும் நல்லா ஒயிட்டாக இருக்கு, அந்த காலரில் மட்டும் கறி ஒட்டி இருக்கு, எப்படி இருக்கும்? என்ன பிரதர் இவ்வளோ ஒயிட் ஷர்ட்டு ஆனால் இந்த காலரில் மட்டும் கறி ஒட்டி இருக்க, இந்த பாக்கெட்டில் மட்டும் இங்கு ஒட்டி இருக்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதே போல தான் கல்யாண வீட்டில் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு, ஆனால் ஒரு திராட்சை ரசம் என்கிற இடத்துல ஒரு குறைவு இருந்துச்சு. தேவன் அந்த குறைவை நிறைவாக்கி மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. என வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏதோ ஒரு ஏரியாவில் உங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபட்டு இருக்குமானால் அதையும் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. குறைவில்லையே. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு இருந்தாலும், ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு நான் போயிருக்கும் போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து சொன்னார், பிரதர் எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு காரியம், என் 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகலை, அது ஒரு குறைவு என்னை அப்படியே ரொம்ப மன பாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். ஒரு காரியம் எனக்கு ஒரு மன போராட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. யார் அப்படி இருக்கிறீங்க? ஒரு காரியம் எல்லாம் பெர்ஃபெக்ட் தான், ஆனால் இந்த காரியத்தில் ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவையும் கர்த்தர் நிறைவாக்கி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த குறைவு, எல்லா பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் இன்னும் குழந்தை இல்லை, அந்த குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா.
ஆமென். மகிமை எப்படி வெளிப்படும்? குறைவை ஆண்டவர் நிறைவாக்கி தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவார். கானாவூர்ல மகிமை எப்படி வெளிப்பட்டுச்சு? அந்த குறைவே இல்லாதபடி, அந்த குறைவை குறித்து யாரும் பேசாதபடி, அந்த குறைவை குறித்து யாரும் குற்றப்படுத்தாதபடி கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். மகிமை வெளிப்படும் போது குறைவு நிறைவாகும். இரண்டாவது, மகிமை வெளிப்படும் போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், மிகுதியாய் செழித்து பூரித்து, லீபனோனின் மகிமையும் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பார்கள். எப்போ? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து களித்து செழித்து பூரித்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அட்மாஸ்பியரை மாத்துறாரு. வனாந்தரத்தையும் வறண்ட நிலத்தையும் கர்த்தர் மாற்றி அங்க ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுக்கிறார், களிப்பை கொடுக்கிறார், ஆனந்த களிப்பை கொடுக்கிறார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்களை கர்த்தர் மாற்றுகிறார், வயல்வெளியாய் மாற்றுகிறார். ஐயோ, இந்த வனாந்தரம் 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 இல்லை, எப்பவும் வனாந்தரம் இல்லை. வனாந்தர சூழ்நிலைகளை இந்த மாதம் கர்த்தர் மாற்றி கொடுப்பார், செழிப்பை காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட சூழ்நிலைகளை, வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபஹா தலா ஷடபா தீகபா கபா 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 தூரினி கபா க ஷகபா தீகபா கபா தலா நபா தலபு தீனினி கபா கபாங்க ஷகரபா. வனாந்தரமா இருந்தீங்கன்னா மகிமை யாரும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ வனாந்தரத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தரித்திரம் இருக்குது. ஆண்டவர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறார். கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மிகுதியாய் செழிக்கும். எது? வனாந்தரம். இன்னைக்கு உங்க தொழில், பிசினஸ், வருமானம் எல்லாம் வனாந்தரமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மிகுதியாய் செழிக்க பண்ணுவார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை நிறைய பணம் வைத்து புழங்கத்தக்கதாக தேவன் உங்கள் ஃபைனான்ஸ்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த வனாந்தரம் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் மற்றவர்கள் காணத்தக்கதாக உங்கள் பிரயாசங்கள்ல ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வனாந்தரம் மாறும். அப்பந்தான் தேவனுக்கு மகிமை. இங்க வனாந்தரத்தில் இருக்கக்கூடாது. நான் சில தேவ பிள்ளைகளை பார்த்து மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களே, இவ்வளோ ஒரு வனாந்தரத்தில் இருக்காங்களே. அவங்கள பார்த்தாலே தெரியும் வனாந்தரத்தில் இருக்கிறது. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும், முகத்தை பார்த்தா தெரியும். ஐயோ, இவ்வளோ வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறும். அதுதான் மகிமை. நீங்க வனாந்தரத்தில் இருந்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை இல்லை. நீங்க ஒரு செழிப்புக்குள்ள இருந்தீங்கன்னா அதுதான் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். வனாந்தர சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிங்க. இந்த மாதத்தில் இந்த வனாந்தரத்தை நீங்கள் கடப்பீர்கள். இந்த வனாந்தர சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 14 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:18 நாம் வாசிக்கும் போது,
பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரைகளாலும் நான் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் மீது ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்போது ஆண்டவருடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் சத்துரு? பார்வோன். ஆண்டவர் சொல்றார், பார்வோனாலும் அவன் சேனைகளாலும் நான் மகிமைப்படும் போது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் இன்னைக்கு எதிரிகள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம். அவர்கள் நடுவில் தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சத்துரு என்ன சொன்னானா? நான் தொடருவேன், நான் பிடிப்பேன். அல்லேலூயா. பிசாசு 1000 திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக போட்டிருக்கலாம். உங்களை தொடருவேன், உங்களை பிடிப்பேன். ஆமென். பல யோசனைகள் போட்டிருக்கலாம், ஆனால் அந்த யோசனைகள் நிறைவேறாது. அல்லேலூயா. பார்வன் யோசனை நிறைவேறிச்சா? பார்வன் யோசனை ஜெயித்துச்சா? இல்லை. உங்களுக்கு எதிராக எந்த சத்துருக்கள் எழும்பி என்ன யோசனை பண்ணாலும் அந்த யோசனைகள் எல்லாம் அபத்தமாகும். கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபைகளுக்கு எதிராக, தேவ ஜனத்துக்கு எதிராக எந்த பார்வோன், எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எந்த ஆலோசனைகள் பண்ணினாலும் ஆண்டவர் மகிமைப்படும்படி. ஆமென் சொல்லுங்க. பார்வோனை அவன் சேனைகளையும் செங்கடலில் ஆழ்த்தி போட்ட தேவன் உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆலா கா பாகா பாகா ஷகாபா. உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவங்க திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென், ஆமென். நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை மற்றவர்கள் அறியத்தக்கதாக தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் யார் என்பதை, ஆமென் சொல்லுங்க, மற்றவர்கள் அறியத்தக்கதாக. எகிப்தியர்னா யார்? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை சுற்றி இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். தூராபா ராகா பாபா பா. பயப்படாதங்க சிஸ்டர், பயப்படாதங்க பிரதர். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். ஆமென். உங்கள் பின் தொடர்கிற சத்துருக்களை குறித்து பயப்படாதங்க. அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். அதுதான் மகிமை. மகிமை வெளிப்படும் போது சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். தானியேல் 4:36 நேபுகாத் நேச்சார் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். தானியேல் 4:36. புத்தி எனக்குள் திரும்பி வந்தது, என் மகிமையும் முகக்கலையும். திரும்பி வந்தது. ஆமென் சொல்லுங்க. முதலாவது வாசிக்கும் போது என்னெல்லாம் திரும்பி வந்துச்சு? என் புத்தி. ஆமென் சொல்லுங்க. ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் போது புத்தி சரியா வேலை செய்யும். நிறைய பேருக்கு இன்னைக்கு புத்தி தான் வேலை செய்ய மாட்டேங்குது. புத்தி லாக்காகி நிற்கிது. ஆமென். ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் போது என் புத்தி திரும்ப வந்தது, என் மகிமையும் முகக்கலையும். ஆமென் சொல்லுங்க. என்ன வந்துச்சு? முகக்கலை. அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு முகக்கலை திரும்பி வரும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, முன்னாடி ரொம்ப துக்கமாக இருப்பீங்களே, இப்படிலாம் இருப்பீங்க, இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, உங்கள் முகம் கலையாக இருக்குது. ஆண்டோடைய மகிமை வரும்போது புத்தி திரும்பி வரும், முகக்கலை திரும்பி வரும், ராஜ்யபாரம் திரும்பி வரும், ஆளுகைகள் திரும்பி வரும்.
உங்களை ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வரத்தக்கதாக ஆண்டுடைய மகிமை வெளிப்படும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல கனப்படுத்தப்படுவீங்க. எந்த ஸ்தானத்தை இழந்தீங்களோ அந்த ஸ்தானம் திரும்ப கிடைக்கும். இழந்த ஸ்தானம், இழந்த பொசிஷன், இழந்த வேலையை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். நேபுகாத்நேச்சாருக்கு அந்த மகிமை திரும்ப வந்துச்சு பாருங்க. மாட்டை போல புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் திரும்ப அந்த ஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய மகிமை வரும்போது நீங்க இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வீங்க. புத்தி கூட திரும்ப வரும். அல்லேலூயா. புத்தியினமா செய்யற காரியம் இனி உங்க வாழ்க்கையில் இருக்காது. எதை செய்தாலும் நீங்க புத்தியாய் செய்யத்தக்கதாக, ஞானமாய் செய்யத்தக்கதாக. அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், எல்லாம் எனக்கு திரும்பி வந்தது. எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஹல்லேலூயா. ஊரா பாபா ஷிகா பாபா. மகிமை வெளியரங்கமாகும். சொல்லுங்க, என் குறைவு நிறைவாகும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என் வனாந்தரம் செழிக்கும். என் சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். நான் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன். இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சுகம், இழந்த சமாதானம் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு திரும்ப கொடுப்பீர். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. இது உங்களுக்கான தீர்க்க தரிசன செய்தி. பெற்றுக்கொள்ளுங்க. என் சகோதரியே, என் சகோதரனே, உனக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த மாதத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அநேக காரியங்களில் மகிமை வெளிப்படும். மகிமை வெளியரங்கமாகும். யோசேப்புக்கு வெளிப்பட்ட மகிமை போல உங்க பிள்ளைகளுக்கு மகிமை வெளிப்படும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கைகளை உயர்த்தி ஏசப்பா, அந்த மாதம் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என் தேவைகளை பார்த்து கொள்வீங்க. என் பிள்ளைகளை பார்த்து கொள்வீங்க. என் பிரச்சனையை பார்த்து கொள்வீங்க. எங்க ஊழியத்தை பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசு நீங்க அப்பா நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல கர்த்தரை துதிங்க சிஸ்டர், துதிங்க பிரதர். மகிமை வெளிப்படும். இந்த மாதத்துல வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை ஏளனமா பேசுறவங்க, ஏளனமா பார்க்கிறவங்க, அற்பமா நினைக்கிறவங்க, தூஷிக்கிறவங்க, அவங்க மத்தியில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவங்க மத்தியில தேவனுடைய மகிமை வெளிப்படும். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, மகிமை வெளிப்படும். Thank you Jesus, Holy Spirit. ஷாலா ராகா பாபா. விசேஷமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும்.
பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். எந்த பிள்ளை குறித்து துக்கிக்கிறீங்களோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்படும். ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட். எந்த பண காரியத்துக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த பண விஷயத்துல ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இனி அந்த வனாந்தரம் இருக்காது. தூகாபா காஷிகா பாபா. உங்க பிள்ளைகள் எழுத போகிற எக்ஸாம்ல மகிமை வெளிப்படும். அது நீட் எக்ஸாமா இருக்கலாம், +2 10th எக்ஸாமா இருக்கலாம், மகிமை வெளிப்படும். தீடா பாஹாபா ஷிகா பாபா பாபா ஹோலினி மாகாராபா. மகிழ்ந்து கலிகூறுங்க, மகிழ்ந்து கலிகூறுங்க. சத்துருக்கள் மேல கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். சத்துருக்களுக்கு நேரிடுவதை உங்கள் கண்கள் காணும். ஓ பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உள்ளங்கையில் உன்னதா எந்த புகழிடமே. வரைந்திரண்டோ. எஸ் லார்ட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்பேன் நீர் வைத்ததினார், பறிக்க இயலாதவரும் என்னை. ஓ பாசம் என் இயேசுவே. பாபா எவரும் என்னை என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா நடத்தும். எங்கள் வனாந்தரங்களை செழிப்பாக்கி, எங்கள் சத்துருக்களை முறியடித்து, இழந்த நன்மைகளை எங்களுக்கு திரும்பவும் கொடுத்து, உம்முடைய மகிமை எங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்துவீராக, எங்கள் ஊழியத்தில் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இது யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இழந்த மகிமை திரும்பி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இழந்த மகிமை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வரட்டும் அப்பா. அதை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.